நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய எண்ணெய் பலகாரம் பண்ணுறோம். அப்புறம் நிறைய ஸ்வீட்டு நெய் எல்லாம் விட்டு பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறதோ ஒத்துக்கலையோ பண்டிகை வந்து நம்ம விரும்பி விடக்கூடாது. அப்புறம் எங்கள் மாமியார் சொல்வது மாதிரி வந்து நம்ம பண்ணவே இல்லைன்னா நம்மளுக்கு மறந்து கூட போயிடுண்டின்னு. அதனால கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எப்படியா இருந்தாலும் அதை பண்ணிடுறோம். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றோம், வாய்க்கு ருசியாக தான் இருக்குது. ஆனால் சிலப்போ இது வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது. இது என்ன பண்ணுறேன், டைரியா மாதிரி வரும். அப்படி இல்லைனாக்கா சில பேர் வந்து வாந்தி எடுத்துருவா, வாமிட்டிங் வரும், அப்புறம் வந்து வயிற்று வலி வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தீபாவளி லேகியம்னு ஒன்று பண்ணுவாள். அது என்னெல்லாம் பொருட்கள் அதில் போடுவான்னு நான் காமிச்சிருக்கேன். ஜீரகம், மிளகு, ஓமம், அப்புறம் சுக்குப்பொடி, ஏலக்காய், திப்பிலி, கண்ட திப்பிலி. இது வந்து நான் சுக்கு வந்து பொடியாகவே வாங்கிட்டேன் கடையில். அப்புறம் தனியாவையும் நான் இங்கே தூள் பண்ணினதே ஏதோ வச்சுருக்கேன். தனியாவையும் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் கூட நான் பொடியாகவே கடையில் வாங்கிட்டேன். நிறைய நான் கடையில் அந்த மாதிரி பொடியாக கிடைக்கிறது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் நம்ம வந்து வெறும் வானொலியில் நல்லா வறுத்துட்டு இந்த பொடியையும் லேசாக கடைசியில் ஸ்டவ் அணைச்சப்பறம் சூடு கிடைக்கணும், அதுக்கும் அதையும் வறுத்துட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அது லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துட்டாக்கா அதுக்கு 3/4 உண்டு. இந்த 3/4 டம்ளர் 3/4 கப்பு இந்த வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு இதில் கல் மண் எதுவும் இல்லாமல் அரிச்சு எடுத்துட்டு அப்புறமா அது கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த பொடியை ரொம்ப தலைக்கணுங்கிறதுல எல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் பதப்பதான்னு வந்ததுக்கப்புறம் இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் போட்டு நல்லா கிண்டணும். இதுக்கு வந்து எல்லாம் ஒன்றா செய்கிறதுக்கு நல்லெண்ணையும் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய்யும் விட்டுக்கலாம். நான் வந்து இந்த தடவை கவுஸ் கீ விட்டு தான் பண்ணினேன், நல்லாவே வந்திருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா காலங்கத்தில் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே வெறும் வயிற்றுல இதை ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டாக்கா நம்ம சாப்பிட்ட மற்ற பொருட்கள்லாம் நம்ம வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாதுன்னு இந்த காலத்துலேயும் சொல்லியிருக்கா. நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு காத்தால நேற்று ராத்திரி இதை பண்ணி வச்சேன். இன்னைக்கு காத்தால தான் இந்த ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம், பெரியவாளும் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கோ, சாப்பிட்டு பாருங்கோ. தீபாவளி முடிஞ்சால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் கூட நம்ம டைம் கிடைக்கும்போது பண்ணி காலங்கத்தால் இதை வெறும் வயிற்ற சாப்பிட்டா நல்லதுதான் உடம்புக்கு. இன்டைஜஷன் எதுவும் இருக்காது. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி என்னென்னா கொண்டாடுங்கோ, சேஃபாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். இதுதான் தீபாவளி லேகியம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நான் பண்ணினது. கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கேன். எப்படியாவது செலவழிக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து. மற்றவெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, கொடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.